இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுற பெரும்பாலான மக்கள் எய்தர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அல்லது டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கமா இல்லை டிப்ரெஷனில் இருக்கமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் டிப்ரெஷனில் இருந்தாலும் அது நெகட்டிவ் எஃபெக்ட் தான். ஆனால் அதோட குவாலிட்டிஸ் வந்து வேறு. ஏன்னா எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் தானே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிப்ரெஷன் என்ன, ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ லெட் மீ கெட் இன் டு த ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் டிப்ரெஷன். பிஸ்னஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பெரும்பாலான மக்கள் ஒர்க் போகணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் என்ன, பிஸ்னஸ்னாவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி தான். ரைட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்ஷன் அண்டு நாலேஜ் அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஒய் ஆக்சஸில் ஆக்ஷன், எக்ஸ் ஆக்சஸில் நாலேஜ். ஸோ பெரும்பாலான மக்கள் நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு டிப்ரெஷன் வரும். ஏன்னா நிறையா அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நாலேஜ் அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்ஷனில் இறங்கினா தான் அது வந்து வெளியே கொண்டு போகும். ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், அதை வந்து எக்ஸேல் பண்ணுறோம். ரைட், ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்தோன்னா அது வெளியே விடணும். அப்போ மட்டும்தான் வந்து அது ஸ்மூத்தாக ரன்னிங் இருக்கும். உள்ளே எடுத்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்டே இருக்கோம், வெளியே போகலைன்னா என்ன ஆகும்? ஸோ அது ஒரு வியாதியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய நாலேஜ் எடுக்கிறோன்னா அதை வெளியே அனுப்பணும்னா ஆக்ஷனில் இறங்கணும். அப்படி இல்லாட்டி அது டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகுது. அண்டு இது என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்லேயே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே கொடுமையான விஷயமா இருக்கும். அதுவே வந்து ஆக்ஷன் அதிகமாக எடுக்கிறாங்க, ஆனால் நாலேஜே இல்லை. பெரும்பாலான இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. நிறையா சூசைடல் அட்டன் பண்ணுறாங்க, நிறையா டிவோர்ஸ் கேஸ் வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்? ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் நாலேஜ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் லேர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் அண்டு டிப்ரெஷனில் பெரும்பாலான மக்கள் இந்த ரெண்டில் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்ம பாஷையில் சொல்லப்போனால் 80% ஆஃப் த பீப்புள் எய்தர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அல்லது டிப்ரெஷனில் இருக்காங்க. வேற 20% ஆஃப் த பீப்புள் தான் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்காங்க, விச் இஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஸ்டேட். அப்படின்னா நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம நிறையா லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு உண்டான ப்ராசஸில் நம்ம இறங்கலாம். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அது வச்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அது வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அதை நீங்களாக கரெக்டான வழிகளை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான லைட்டான என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ டைமண்ட் மெம்பர்ஷிப் இஸ் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன். இதை வந்து எப்படி கொண்டு வரது, அதை எப்படி ரிசல்ட்டாக எடுக்கிறதுங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போவே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டைமண்ட் மெம்பர்ஷிப் இஸ் க்ளோஸ்டு நவ். அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அதுக்கு வந்து நீங்கள் யூ ஹாவ் டு புக் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் புக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த டைமண்ட் இது ஓப்பன் பண்ணும்போது வி வில் இன்ஃபார்ம் யூ. அண்ட் ஆக்ஷனில் அதுவும் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செயின் ஸ்மோக்கர்னு வச்சுக்கலாம். ஸ்மோக்கிங்கை நான் குவிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஸ்மோக் பண்ணாத மக்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அது டெம்பரவரி. ஓகே, அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். ஆனால் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஹெல்த்தை யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஹெல்த்தை வந்து பெருசாக நினைக்கிற அந்த குரூப்பில் நம்ம போகிற பட்சத்தில் நமக்கு அந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் நிறையா வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கிற நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சிலர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அது டவுன் ஆயிரும். அது ஜிம்முக்கு அல்லது ஃபிட்னஸ் சென்டருக்கெல்லாம் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டினியூட்டி பெட்டராக இருக்குது. ஏன்? பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு வைப்ரேஷனில் இருக்கும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம எந்த ஒரு 5 பேர் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற 5 பேர்த்தோட ஆவரேஜாக தான் நம்மளோட லைஃப், நம்மளோட மைண்ட் செட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் எல்லாருமே சீரியஸான பீப்புள். இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட நம்ம சரௌண்டிங்கில் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது நம்மளோட ரிசல்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போவே இந்த கீழே கொடுத்துருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெயிட்டிங் லிஸ்ட்டில். அது எப்போ ஓப்பன் ஆகுமோ ஐ கேன் கிவ் யூ தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, மீட் யூ தேர்.